இன்றைக்கி ஒரு உண்மை சொல்லட்டுமா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் எப்பவுமே முன்னேறினதாகவும் சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. அவன் நல்லபடியாக பிள்ளைகளை கட்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து இருந்ததாகவும் சரித்திரம் இல்லை. யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாமல் நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறவன்லாம் நல்லா தான் இருக்கான். அதனால் யாரும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாமல் நம்ம சம்பாதிச்சதை சிக்கனமாக வச்சு நம்ம இருக்கலாம். அதுலேயும் கூட ஒரு பாகம் கடவுளுக்குன்னு எடுத்து வச்சா தான் நல்லதுங்க. அவ எடுத்து வச்சவையே அது நல்லா ஆசீர்வதிக்கார் எல்லாத்தையும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நல்லவனே தவிர, ஒரு ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இருக்கவிய ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கொடுத்து உதவ ஒருத்தரை பார்த்து இறக்கம்பட்டு கொடுத்தவையே அது வேறு. அவைய நல்ல வேறு விதமாக நல்லா தான் இருக்கவ. இந்த அடுத்தஞ்சத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பணத்தை நான் சிக்கனம் பண்ணிடுவேன்னு வெளியே விடாமல் இருக்கவே ஒரு வழியில் செலவாகிடுது. அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால் எல்லோரும் நல்ல நம்ம சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம பொருளை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும். நல்லா சம்பாதிக்கையே ஒரு பகுதி ஒரு ஏழை எளியலுக்கு அதெல்லாம் கொடுக்கையும் செய்யணும். நல்லபடியாக இருக்கணும். எல்லோரும் நல்லபடியாக நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருங்க.